Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மைக் 17 2025ல ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன sci-fi thriller drama மூவி அமேசான் பிரைம்ல அவைலபிள் இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சுட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக வேலைக்கு போறதுக்காக ரிசர்ச் ஸ்டேஷன்ல சேர்ந்து வேற ஒரு பிளானட்டுக்கு போகக்கூடிய எக்ஸ்பேண்டபிளா மாறி நம்ம கதையோட ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, அவர் அங்க போய் பயங்கரமான ரிஸ்க் எடுத்து அவரோட உயிரை விட்டாலும் அவரோட டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து வச்சு பிரிண்ட் போட்டு உயிரோட வர வச்சு 17 முறை சாகடிக்கிறாங்க. நம்ம கதையோட ஹீரோ 17வது முறை செத்துட்டாருன்னு நினைச்சு 18வது அவரை ஒரு குளோனிங் மூலியமா உருவாக்கி வைக்கிறாங்க. பட் அங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட்ங்கிற மாதிரி நம்ம 17வது ஹீரோ இறந்து போகாம இருக்கிறதுனால 17வது 18வது ஹீரோக்கு நடுவில் வரக்கூடிய பிரச்சனை என்ன, ரெண்டு பேரும் சண்டை போட்டு பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, யாருக்கு என்ன ஆச்சு, அந்த கம்பெனியோட மேஜரான மெயின் ரூலே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குளோன் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு குளோனிங் பண்ணக்கூடாது, ரெண்டு குளோன் இருக்கிறதுனால ரெண்டு குளோனையுமே டெஸ்ட்ராய் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இவங்க பண்ணக்கூடிய சாகச சம்பவம் என்னங்கிறத sci-fi ஆக்ஷன் டிராமாவா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ட்ரம்ப்பை ரோஸ்ட் பண்ணி சம்பவம் பண்ணிருக்காங்கிறத கண்டிப்பா இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் டப்பிங்ல இந்த படம் இல்ல. அமேசான் பிரைம்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. மஸ்ட் வாட்ச் மூவி ரிவ்யூ கேட்டகரிக்குள்ளதான் இருக்கு. நானுமே நல்ல படம் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். கேரக்டரைசேஷன் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. பிளாக் காமெடி தான் படத்துல பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம கதையோட ஹீரோ அட்டகாசம் பண்ணிருக்காருங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பக்கம் லவ்லியா லாயலா இருக்கக்கூடிய இன்னசென்ட்டான பையனா இருந்துகிட்டு ஆப்போசிட்ல 18வது கேரக்டர்ல ரஃப் அண்ட் டஃபாவும் ஸ்ட்ரிக்டாவும் அவரோட கேரக்டரைசேஷனை பிரெயின்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது மூலியமா அவரோட உணர்வுகளை வச்சு அவர் பண்ணக்கூடிய விஷயம், அந்த கார் ஆக்சிடென்ட் சீன் ரிமெம்பர் பண்ற பிளாஷ்பேக் போர்ஷன் எல்லாமே நீட்டா தான் இருந்துச்சு. டெக்னிக்கலாவும் நல்ல படம். விஎஃப்எக்ஸ் சிஜிஎக்ஸ்னு சொல்லி சூப்பரா பிரசென்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. மத்த ஒரு பிளானட்டுக்கு போனா நம்ம தாண்டா அவங்களுக்கு ஏலியனுங்கிற காமெடிக்கு ஏத்த மாதிரி தான் படத்தையே பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த டெம்ப்ளேட்ல பல ஹாலிவுட் படம் பார்த்ததுனால இந்த மூவியுமே ரொம்ப சிமிலரான ஃபார்மேட்ல கொண்டு போயிட்டாங்க. நிறைய விஷயம் செகண்ட் ஹாஃப்ல ப்ரெடிக்டபிளாவும் டேக் இட் ஈஸியாவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஒரு கியூரியாசிட்டியும் ஹை மூமெண்ட்டும் செகண்ட் ஹாஃப்ல ப்ராப்பரா இவங்க என் பண்ணாம விட்டுட்டாங்க. sci-fi மூவில எமோஷனல் டிராமாக்கு பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கிறதும் இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பட் பாலிடிக்ஸ் பேசி பல இடத்துல எல்லாரையுமே ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. படத்தை லாஜிக் இல்லாம இஷ்டத்துக்கு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. கன்வென்ஷனல் டிராமாவை மட்டும் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கல்ட்டு கேபிட்டலிசம் வச்சு சொன்ன மெசேஜ் படத்துல நீட்டா கிளிக் ஆயிருக்கு. இப்போ பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் மட்டும் படத்துக்கு ஒட்டாம இருந்த மாதிரி கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டராவும் ஸ்ட்ராங்காவும் எஃபெக்டிவாவும் பண்ணிருந்தா வேற லெவல்ல ஒரு அவுட்புட் வந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தடன ஒப்பீனியனா இருந்துச்சு. படத்துல பல ஜான்ராவை மிக்ஸ் பண்ணி தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க. sci-fi டிஸ்டோபியன் வேர்ல்டு, டைம் லூப் கான்செப்ட், காமெடி, எமோஷனல் டிராமான்னு சொல்லி பல விஷயத்த ஹேண்டில் பண்ணுவீங்க. எதையுமே ஃபுல் ஃபிளெஜ்டா கன்வின்ஸ் பண்ணாம விட்டுட்டாங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். ஓவராலா ஒரு எபோவ் ஆவரேஜ் ஆனா ஹாலிவுட் படம் தான். இந்த படம் தமிழ் டப்ல இல்ல, அமேசான் பிரைம்ல இருக்கு. மஸ்ட் வாட்ச் மூவி தான். டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல உள்ள நல்ல டார்க் காமெடி மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மைக் 17 மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த மூவி ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு. டாடா பை, see you and love you all.